ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 3 மகள்கள், ஒரு மகனின் தந்தை மற்றும் பேரக்குழந்தை என விக்ரமன் பட ரேஞ்சுக்கு வாழ்ந்து கொண்டிருந்த 65 வயது முதியவரை திருடன் என கூறி போலீஸ் கைது செய்ய, அட்ரஸ் மாறி வந்திருப்பீங்க, நான் எப்போ திருடினேன் என அந்த முதியவர் கேட்க, 45 வருஷத்துக்கு முன்னால உங்க மேல பதியப்பட்ட புகார் என கூறி தற்போது அதிரடியாக காரில் ஏற்றி சென்றிருக்கிறார்கள் கல்டாக்கா புறக்காவல் நிலைய போலீசார். நடந்தது என்ன? 65 வயதான சலீம் 1980ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தனது 6 நண்பர்களுடன் சேர்ந்து 2 வெவ்வேறு பண்ணைகளில் 100 ரூபாய் மதிப்புள்ள கோதுமையை திருடியதாக மாணிக்சந்த் பட்டேல் மற்றும் லால்சந்த் பட்டேல் ஆகியோர் புகார் அளித்தனர். இந்த வழக்கில் 7 பேர் குற்றம் சாட்டப்பட்டனர். அவர்களில் 2 இறந்து விட்டனர். 4 பேர் ஜாமீனில் வெளியே உள்ளனர். சலீம் மேவதி கடைசி நபர் என சுட்டிக்காட்டியிருக்கிறார் கார்கோன் மாவட்ட சப் டிவிஷனல் போலீஸ் அதிகாரியான ஸ்வேதா சுக்லா. கைதான சலீமின் மனைவி தஸ்லிம், கணவர் சலீமுடன் திருடு போனதாக புகாரளிக்கப்பட்ட பல்குவாரா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பால்சமந்த் கன்கட் கிராமத்தில்தான் இத்தனை ஆண்டுகளாக வசித்து வருகிறோம். போலீசாரும் நிர்வாகமும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நாங்கள் எங்கும் ஒளிந்து கொள்ளவில்லை. என் கணவர் குழந்தையாக இருந்தபோது என்ன செய்தார் என்பது கூட நினைவில் இல்லை. அப்போது அவருக்கு 13 அல்லது 14 வயதுதான் இருந்திருக்கும். ஆனால் போலீஸ் நடவடிக்கையும் ஊடகங்களில் இந்த வழக்கு சித்தரிக்கப்பட்ட விதமும் என் கணவர் சலீம் ஏதோ ஒரு மோசமான குற்றவாளி என்பது போல தோன்றச் செய்கிறது. உண்மையில் அவர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வரும் ஒரு சாதாரண மனிதர் என்று பகிர்ந்து கொண்டார். கைது செய்யப்பட்ட சலீமோ, ஐயோ, சிறு வயதில் இருந்தபோது நான் என்ன தவறு செய்தேன் என்பது கூட எனக்கு நினைவில்லை. 45 ஆண்டுகளுக்கு முன்பு 100 ரூபாய் மதிப்புள்ள கோதுமையை திருடியதாக என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட தகவல் தெரிந்திருந்தால் நானே போலீசிடம் சென்றிருப்பேன் என கூறி கதறி எழுதுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய பிரதேசம் பழைய வழக்குகளை டிஜிட்டல் மயமாக்கியது. இந்த வழக்கும் அவற்றில் ஒன்று. நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த குற்றவாளியை தேடும் பணியை தொடங்கிய கல்டாக்கா புறக்காவல் நிலைய பொறுப்பாளர் மிதுன் சௌஹான் இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மற்றொருவரின் குடும்பத்தாரிடம் இருந்து தற்செயலாக சலீம் பற்றிய தகவல் கிடைத்ததாகவும் அதனைத் தொடர்ந்து கைது செய்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். புகார் அளித்தவரின் குடும்பத்தினரும் சமாதானமானதாக கூறப்படுகிறது. அதே நேரம் இதுபோல் இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என அச்சம் நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.